ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ ஊமத்தங்காய் செடியின் பூவை பற்றி என்னென்ன பயன் பார்க்கலாம். அதேமாரி இந்த காயை ஊமத்தங்காயினோட இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஊமத்தங்காய் பூ பார்த்தீங்கன்னா கத்திரிப்பூ கலரில் வரி வரியாக எப்படி இருக்கும். பூ இந்த மாதிரி பெருசாக இருக்கும். வெள்ளை கலர் நம்ம சாமிக்கு தான் பயன்படுத்தணும். இதை நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காய் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரெண்டாக அறுத்து ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு 2 பக்கம் ஊமத்தங்காயை வாசப்படி பக்கம் வைக்கலாம். ஏன்னா கண்டிஸ்டிக்காக இது உதவிப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காயோடு சேர்த்து 3 காயாக வீட்டு முன்னாடி கட்டி விட்டால் அது நமக்கு எப்பவுமே கண்டிஸ்டிக்கு இது காய்ஞ்சி கீழே விழுற வரையும் நம்மளுக்கு கண்டிஸ்டிக்காக இது ரொம்ப பயன்படுதுங்க. அதுவும் இல்லாமல் இது நல்லதுக்கும் பயன்படுது, இது கெட்டதுக்கும் பயன்படுது. நம்ம நல்லதுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். நிறைய பேர் இது இந்த கரு ஊமத்தங்காயை கண்டுபிடிச்சி கெட்டதுக்கு தாங்க யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த பில்லி சுனி யாவலை இந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் இதோடு சேர்த்து ஜாதிக்காய் கடுக்காய்ன்ற மாதிரி வேறு 3 காயும் வச்சு அதோட கெட்டதும் செய்கிறாங்க. நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் இந்த கரு ஊமத்தையை பயன்படுத்தணும். ஒன்று டிஸ்ட்ரிக் கழிக்கிறதுக்காகவும், 2வது நம்ம சுற்றி போடுற மாதிரி நம்ம எலுமிச்சக்காய் எப்படி நம்ம சுற்றி போடுறோமோ அதேமாரி நம்ம இதையும் சுற்றி போடலாம். இதையும் 2 அறுத்து மஞ்சத்தூள் மஞ்சள் அந்த சிகப்பும் கலந்து நம்ம சுற்றி போட்டால் இதை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கலந்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கருப்பு கலரில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், அந்த முள்ளாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் இருக்கணும். இந்த மாதிரி ஊதா கலரில் இருக்கிற காயை தாங்க நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தணும். இது மேலே கருப்பாக இல்லாமல் ஒரே கலராக பச்சையாக இருக்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது டிஸ்ட்ரிக்ட் கழிக்கிற காய் இல்லை. அது சும்மா சிவபெருமானுக்காக ஒரு விசேஷத்துக்குள்ள வைக்கிற மட்டும்தான் காய், அந்த காய் தான் வைப்பாங்க. இதை நல்லதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும், கெட்டது பயன்படுத்தக்கூடாதுங்க. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.